ஹாய் ஆல் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா, என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்ல வந்து நெறைய இயர்ஸ் இருக்கு. நான் அந்த இயர்ஸ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஃபைண்ட் ஆல் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு இந்த ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்ட நான் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரிங் ஓகேங்களா? அ இப்போ நான் இந்த இயர் நான் எடுக்கிறதுக்கு பிரிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு பேட்டர்ன் வேணும்ல. இது எப்படி இருக்கு? பார்க்க எப்படி இருக்கு? இது வந்து எல்லாமே இன்டிஜரா இருக்கு. ஐ மீன் நம்பர்ஸா இருக்கு. எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 4 லெட்டர்ஸ். அப்ப நான் இங்க பேட்டர்ன்ல என்ன சொல்லணும்? ஸ்லாஷ் டின்னு சொல்லணும். இதுதான் என்னுடைய பேட்டர்ன். ஸ்லாஷ் டி வந்து எத குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்ஸ குறிக்கும். நான் எத எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்? டிஜிட்ஸ். சரி எத்தனை டிஜிட்ஸ் எனக்கு வேணும்? 4 டிஜிட்ஸ் நான் எனக்கு வருஷம் வந்து எப்பயுமே 4 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ 4. அப்ப ஸ்லாஷ் டி வந்து என்ன சொல்லும்னா, டிஜிட்டு எத்தனை டிஜிட் நான் பார்க்கணும்? 4 டிஜிட். அப்ப இங்க இந்த டெக்ஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் டிஜிட் இருக்கோ அத தேடும். எதெல்லாம் எந்தெந்த டிஜிட்லாம் வந்து 4 லெட்டர்ஸ் 4 அ லென்த் வச்சு இருக்கோ அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தனியா தந்துரும். ஸோ அத என்ன பண்றேன்னா, ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், அதுக்கு ஸ்ட்ரிங்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்ன்ற டைப் பார்த்தீங்கன்னா, அது வந்து எஸ்டிஆர்னு இருக்கும். ஸ்ட்ரிங்னே இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் தெரிஞ்சு போச்சு. ஐ மீன் இதான் என்னுடைய பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு. இந்த பேட்டர்னை வந்து நான் இந்த டெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணி, இந்த ஸ்ட்ரிங்ல அப்ளை பண்ணி நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன், இதை கம்பைல் பண்ணி எடுத்துக்கிறேன். கம்பைல் பண்ண உடனே எனக்கு எப்படி மாறும்னா, இது வந்து ஒரு பேட்டர்னா மாறும். டாட் பேட்டர்னா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு டெக்ஸ்ட் வேரியபிள் இதான் என்னுடைய டெக்ஸ்ட். இதெல்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன், எங்கெங்கெல்லாம் வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இதோடைய டைப் என்னன்னு பார்க்குறேன், ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே பிரிண்ட்ன்ற ஒரு மெத்தடில் டாட் ஃபைண்ட் ஆல் எனக்கு பேட்டர்ன் என்னன்னு தெரியும். இதுதான் என்னுடைய பேட்டர்ன். ஓகே, இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எதில் கண்டுபிடிக்க போகிறேன்? டெக்ஸ்ட்டில் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ ஸோ எத்தனை வருஷம் வந்து எங்கெங்கே சொல்லியிருக்கோ எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு ஒரே அவுட்புட்டாக தந்துடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் வே. ஈஸியாக நம்ம வந்து இயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி இயர். இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டு எனக்கு வந்து டூ டூ டிஜிட்ஸ் மட்டும் எங்கெங்கே இருக்கோ எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பேட்டர்னை பாருங்கள். இப்போ எங்கெங்கெல்லாம் டிஜிட்ஸ் இருக்கோ எனக்கு அது ஃபுல்லாக மொத்தமாக வந்துடும். லெட்ஸே நிறைய இடத்துல வந்து டூ டூ டிஜிட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வாட்டி வந்து இயரை கன்சிடர் பண்ணாது. ஏன்னா இயர் வந்து 4 டிஜிட்ஸில் இருக்குது. மற்ற இதில் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸில் இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. வித்தின் ஒரு இதை இன்னும் சிம்பிளாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப 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 சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்ற அந்த வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் டாட் ஃபைண்ட் ஆல். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா பேட்டர்ன் சொல்லணும். என்னுடைய பேட்டர்ன் என்னது? மேலே நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் என்னுடைய பேட்டர்ன் இல்லை. ஸோ இங்கே அந்த ஸ்ட்ரிங்கை நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய டெக்ஸ்ட் என்னது? இதுதான் என்னுடைய டெக்ஸ்ட். ஸோ இதை நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணனா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா வந்து எனக்கு சேம் அவுட்புட். நான் இங்கே வந்து பேட்டர்ன்ற ஒரு இதை நான் கம்பைலே பண்ணல. இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். வித்தின் ஒரு 2 to 3 லைன்ஸில் நான் வந்து மொத்த என்னுடைய அவுட்புட்டையும் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.